ஹாய், தெரியலண்ணா. ஓகே ஓகே, பின்னாடியெல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே. இன்னைக்கு நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். ஐயோ, என்ன சொல்லுவாங்க, யூடியூப் வீடியோ எடுக்க போகிறேன். அந்த கேமராலாம் வச்சு எடுப்பாங்களா, அது எடுக்க போகிறேன். ஐயோ, அப்போ மறந்துட்டேனே. என்னான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்புறம். ஓகே, பாய். கரெக்டாக இருக்கா? ஓகே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, பேச கட்டி போடுறது. இதுக்கு முன்னாடி வீடியோ என் சேனலில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோக்கா சும்மா ஒரு 2-3 வீடியோ எடுத்து அப்படியே எடிட் பண்ணி ஒரு 4-5 வீடியோ அந்த மாதிரி எடிட் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபோன் அப்டேட் ஆகிருக்கு. அதனால பேஸ் காட்டி இனிமேல் ரீல்ஸ் ரியாக்ஷன், வீடியோ ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் வரும். அப்கமிங்கில் பிளாக் எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்குது. இப்போதைக்கு ரியாக்ஷன் வீடியோஸ், மீம் ரியாக்ஷன் வீடியோஸ், அப்புறம் வந்து யூடியூப் வீடியோ ரியாக்ஷன்ஸ், அது மட்டும் தான் இப்போ வந்து பண்ணலான்னு இருக்கிற ஒரு பிளான்ல இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ண போகிறது வந்து ரீல் ரியாக்ஷன் வீடியோஸ் தான். இப்போ நான் சரி ஓகே வாங்க வீடியோக்கு போகலாமா? இன்ட்ரோ ரெடி பண்ணிருக்கேன், பார்த்துட்டு வந்துருக்கேன். வெல்கம் பேக். ரீல் ரியாக்ஷன் வீடியோ போடலாமா? இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வச்சு செஞ்சிகிட்டு இருக்கீங்க. நான் அது பக்கம் அது வேறு விஷயம், அது ட்ரெண்டிங் ஆகிறதுக்காண்டி நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவையானது என்ன, ஜாலியாக சிரிக்க வைக்கிறோமா, அவ்வளோதான். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு வீடியோ. என்ன வந்துட்டாரு? அண்ணன் வந்துட்டாரா? என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? கரடஞ்சம்பா வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? எடுத்துக்க. உனக்கு சோம்பேறியா வீட்டுல இருக்கிறியா? அடுத்து சொல்லு, அடுத்த நோடி நான் தருவேன். அது சரி, தருவேன். கடைசியில அண்ணனை மல்லிகை கடையில் உட்கார வச்சிட்டீங்கடா. சோ சார். அண்ணன் வீடியோ தான். இது ஒரு மாநில முதலமைச்சர் தானே, அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார். நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களே. முதல்வன் படம் போல காலையில் 5 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்க. நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுவேன். 30 வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்கா பேசுனத வேற லெவல்ல இருந்துச்சு. குபீர்னு சிரிப்பு வந்துருச்சுப்பா திடீர்னு. அதாவது மேடம் பின்னாடி உட்காந்துருக்காங்க, நான் முன்னாடி உட்காந்து வண்டியில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹெட்செட் போட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அக்கா நல்லா பேசிட்டு வந்தது. அந்த கடைசியில் தடிமாடு மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே குபீர்னு சிரிச்சிட்டேன். பின்னாடி உள்ள இஷ் இஷ் அப்படின்னாங்க. நோ 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 மேடம், நோ மேடம். நம்ம பிடிச்ச சேனல், எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல். பாசம் மகன் மேல அருமையா இருக்குங்கம்மா. ஃபிக்ஸ் பண்ணிருங்கம்மா. வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப நான் பிடிச்சிருந்தா கட்டிக்கிறது தானே, என்னது அப்புறம் இல்லையா பின்ன? எது பாரு, ஏமாந்து போயிட்டான்டா. இப்படி பேசுனதுக்கு இப்படி கைய வச்சுடா. ரெடியா இப்படி பிடிச்சு பிடிச்சு உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது. ஏன் ரெடியா பேசாண்டா? இந்த பாருமா, இங்க பாருங்க. ரெடியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? இப்படி முடியா பிடிச்சு இப்படி 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 இப்படின்னு குத்த தெரியல. பொண்டாட்டிக்கினாரா? கருத்து என்னன்னா, அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி புள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. ஏய், எப்பறா சிங்க் பண்ணிருக்கீங்க? வேற லெவல்ல. ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை, மீம்ஸ் வேற லெவல். இவர் போய் அடிச்சிருக்காரு. இவரையா? மேடம் இது கடைசி நடந்து போயிட்டு இருப்போம் மேடம். இந்த பொடி பொடி பசங்க எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்துருவான். அப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி இப்படி பிடிச்சுக்கோனுங்க, என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துருவோம், இங்க 4 பேர் உட்காந்துருவோம். என்ன மேடம் பண்ணுங்க? அப்படியே சிங்க் ஆகுதுடா டேய். சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? ஒரு 4-5 பொடி பொடி பசங்க ஐயோ, கையில கடிக்குது, கையில கடிக்குது, காலில் கடிக்குது, பட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பானுங்க. ஏய், இது பேசுறது அப்படியே சிங்க் ஆகுதுப்பா படத்தோட. எப்பறம் யோசிச்சிங்க?
ஏய் வேற லெவல்றவங்களாம் க்ரியேட்டிவிட்டிலாம் வேற லெவல்ற உண்மையிலே. ஆனால் படம் சுமாருன்னு சொல்ல முடியாது. அந்த த்ரிஷா கேரக்டர் மட்டும் இல்லாமல் இருந்திருக்கலாம். த்ரிஷா மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த மாதிரி படம் வந்து இந்த மாதிரி அதாவது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இந்த த்ரில்லர் பார்ப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு, அவங்களுக்கு இந்த படம் லைட்டாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டைலில் எடுத்ததுனால பிடிக்கல. இதே மாதிரி ஹாலிவுட்டில் ஒரு படம் இருக்குது, சூப்பராக இருக்குது உண்மையிலே. அது நல்லா இருந்துச்சு. அதை நான் உண்மையிலே நான் வந்து த்ரில்லர்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்டர்டெயின்மெண்ட் எல்லா காமெடி, த்ரில்லரு, ஆக்ஷனு எல்லாமே பார்க்குறேன். ஆனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அது வந்து ஒரு தடவை பார்க்கலாம், ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த படம் உண்மையிலே. அதே மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. என்ன பண்ணுறது, அடுத்த தடவை பார்க்கலாம். அடுத்து ஏய்யா பார்த்துருவோம். இந்த ஏஐ கிடைச்சதும் போதும் உன் கையில், பாவண்டா உண்மையிலே பாவண்டா. மலேஷ் சார், சொல்லுங்க சார். 1994ல பிகாம் படிச்சு அது பத்தாதுன்னு எம்காம் முடிச்சு 1000 people அட்டென்ட் பண்ண இன்டர்வியூல சோலோவா செலக்ட் ஆகி அதுல வர வருமானம் பத்தாம எக்ஸ்ட்ரா லோன் போட்டு பிளாட் வாங்கி அவன் அலாட் பண்ண பிளேஸ்ல ஏன் வண்டியை நிறுத்தலான்னு பார்த்தா நீங்க உங்க பைக்கை சைட் ஸ்டாண்ட் போட்டு ஹாயா நிறுத்தி வச்சிருக்கீங்க. எடுத்துருங்க சார். சார் போனா மேடம் பேசுங்க சார். உங்ககிட்ட பைக் இல்லையாமே, ஒரு 10 days பைக் இல்லைன்னு சொன்னாங்களா இல்ல பைக் வாங்கவே முடியாதுன்னு சொன்னாங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை சார். நம்மலாம் ஒரே இடத்துல இருக்கிறோம், அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக விட்டுக்க சொன்னாங்க சார். ஃப்ரெண்ட்லியா? ஆமாம் சார், ஃப்ரெண்ட்லியா. ஃப்ரெண்ட்லி. Bhuwana, did you give the permission to Mallesh to park his bike to my place? Am I right? No. There is no objection for Mallesh. Sir, you place Bhuwana tell bike, okay? என் பிளேஸ் ஓகே, பைக் போயிடும் அங்க. நீ கம்ப்ளைண்ட் பண்ணாத என்ன, ஓகே? நான் வந்து பூனா கிட்ட டெல், நீ பூனா கிட்ட டெல். என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. என்கிட்ட வந்து பேசாத, ஓகே? என்கிட்ட வந்து பேசாத. அது எங்கடா இங்கிலீஷ்ல வருது? விசிட், ஓகே? பூவனா விசிட். இமிடியேட்டா இந்த ஈடியட்ட பைக் எடுக்க சொல்லுங்க. சூப்பர். எனக்கு வீடியோ வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இடையில தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த இவங்க வீடியோலாம் பார்க்க ஆரம்பித்தேன். நல்லா இருந்துச்சு உண்மையிலே. இதே மாதிரி சென்னையில் நான் நடந்து பார்த்துருக்குறேன். நான் எதுனா பிக்கப்பு, ஒருத்தவங்க போய் பிக்கப் பண்ணோம். நான் வந்து கம்பெனியில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இது ஏஜென்சி மாதிரி, அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு கோயம்பேடு பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்துச்சு. நான் போயிட்டு ஒரு ஆளை போய் பிக்கப் பண்ண போகிறேன். என் ஓனரோட ஃப்ரெண்டு பிக்கப் பண்ண போகிறேன். வாசலில் கையாமையான சவுண்டு இருந்துகிட்டு இருக்கு. சரி என்னதான் போவோம், நமக்கு தான் சண்டையை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்குமே. போனேன், வாசலில் நின்றேன். செக்யூரிட்டி அண்ணன் நின்றார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஒரு பார்க்கிங்கு சண்டை நடக்குதுப்பா அப்படின்ட்டு. BMW கார் நிற்குது அண்ணா, அதுக்கு பின்னாடி ஆடி காரு, BMW ஆடி. இவங்க வீடு 8 வீடு தான், அதனால பார்க்கிங் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அவன் என்னன்னா அந்த லைனுக்கு கொஞ்சம் அந்தான நிப்பாட்டி இருக்கிறான். எப்படிடா நீ அங்கே நிப்பாட்டுவ, உனக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தா? 8 வீடு சென்னையில், 8 வீட்டில் இந்த நிலமை பார்த்துங்க. 8 வீட்டில் வெளியே வந்தால் மூஞ்ச பார்க்கணுமா இல்லையா? மூஞ்ச பார்த்து பேச முடியுமா இது மாதிரி சண்டையை போட்டா? என்னைக்கு புரிய போகுதுன்னு தெரில. வில்லேஜ் தாயா பெஸ்ட் உண்மையிலே சொல்லணும். அடுத்த வீடியோ மேக்னெட். உயிர்கள் மேல இறக்கும் எல்லா அனிமலுக்கும் இருக்கும். இந்த இளஞ்சாவுப்பு துண்ணு. இது பாவம் இல்லையா? இந்த மீனுக்கும் குடும்பம், குட்டி, பேரம், பேத்தி, கொழுந்தனாரு, சக்காலத்தி எல்லாம் இருக்கும் இல்லையா? அவங்கள பத்தி வேணா கொடு. அப்படி இல்லையா, அவங்களையும் சேர்த்து புடிச்சிட்டு வரது இல்லையா? மொத்த மீன் பத்தாதியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ், நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த வாய்ஸ். மை ஜெண்டர் மெக்கானிக்கா? ஜெண்டர் தானே கேட்டா? இமெயிலா? டேய்
யாரா நீங்களா? ஜெண்டர் கேட்டா மெக்கானிக்ங்கிறான். என்ன மேலா ஃபீமேலா ஆப்பிளா புப்பிளா கேட்டா இமெயிலுங்கிறானோ. ஏ பைத்தியங்களா. அடுத்து ஆரம்பிக்கலாமா? இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. நோ கமெண்ட்ஸ். ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஒயின் இருக்குது, திராட்சையில காய்ச்சறா பழக்கமா எடுக்கிறது. எல்லாத்துக்கும் சுதாகர் வந்துடுறாருப்பா. மது இருக்குது, எல்லாத்துக்கும் சுதாகர் எழுகிறீங்களா? பாவண்டா டேய். சவுண்ட பாருங்க, நம்ம ஆளு. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான் ஏமா. என்னாடி முடியலடாப்பா. வேற லெவல் மீமா இருக்குடா ரே. நான் நினச்சி பார்க்கலடா. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நான் அனுப்ப சொன்னது. நீங்கள் அனுப்புங்கடா, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கடா அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே ஐடியில் போட்டு, ஒரே நம்பரில் போட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. நான் வேற ஒன்று எதிர்பார்த்தேன்டா. நான் வேற ஒன்று எதிர்பார்த்தேன். இந்த டைலாக் வந்துருச்சு. வணக்கம் சார், நாங்க வோடஃபோன்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு என்ன தகவல் வேணும் சார்? ஐயா சிரிக்காம பாருங்க, கஸ்டமர் கேர் பாருங்க. சார், இது வந்து அந்த புள்ளி மாட்டை கட்டி விட்டாரு பாருங்க. இது வந்து பிராங்க் மாதிரி தெரியலையே. வாங்கின இப்ப 2 3 4 நாள் ஆகுதியா வாங்கி. ஓகே சார். அது சார்ஜ் போடாம போட்டுட்டான் நடுப்பையா. இந்த இது அந்த இதுல போட்டுட்டான் போல இருக்கியா, அந்த செவுத்து மேல. என்னடா அது? அது மழை பெஞ்சு அப்படியே செல்லு உள்ள தண்ணி விட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்படின்னா நீங்க செல்லு வாங்கின கடையில தான் சார் கொண்டு கொடுத்து. அதான் கேளுங்க, கதையை முதல்ல கேளுங்க. வச்சிருந்தா அப்புறம் காசு வேற இல்ல நம்மள்ட்ட. 100 நாள் சம்பளம் வரணும்னு பார்த்தா ஒருத்தரும் கொடுக்கல. உங்களுக்கு வந்து வோடஃபோன்ல என்ன தகவல் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் தகவல் ஒண்ணும் வேண்டாம். எதையோ ஒண்ணு பேசிட்டு இருக்கேன். வோடஃபோனுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், வந்துருங்க. கல்யாணம் இருக்கா? உங்களுக்கு சிம்முக்கு எந்த வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம் சார். என்ன சார் புரியாம பேசுறீங்க? கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? இது நேச்சுரலா பேசுற மாதிரி இருக்குடா. ஏதோ பிராங்க் மாதிரியே தெரியல எனக்கு. அதெல்லாம் வரலாம் சார். வேணா பத்திரிக்கை வைங்க சார். பத்திரிக்கா பார்க்க மாட்டாவளா கல்யாணம்? வேற எதுவும் தகவல் வேணும்னா என்ன சிரிப்படாது? வேற ஒண்ணும் வேண்டாம் சார். இந்த பொண்டு எல்லாம் பேச மாட்டாள். எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அவங்களும் பேச மாட்டாங்க சார். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா மட்டும் கேளுங்க சார். இப்போதைக்கு தேவையில்லைன்னா நீங்க கட் பண்ணிடலாம் சார். அப்படி இல்லை சார், பொண்டு இருந்தா கொடுக்கலாம், எத்தனை பேசுவோம் சார். அது மாதிரிலாம் பேசக்கூடாது சார். இல்ல இல்ல சார், என் பொண்டாட்டியே மாதம் இதுக்கு விட்டாவோ அழைச்சிட்டு விட்டாவோ அடிச்சு கடலை போடலான்னு கேட்டேன். நீங்க கோச்சிக்கிட்டீங்களா? பாவிடே, அது கஸ்டமர் கேர்னு நினைச்சிங்களா வேற எதுவும் நினைச்சிங்களாடா? ஆனா இது பிராங்க் மாதிரியே தெரியலையே. எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு, உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போயிட்டு போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா, வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டேன் நம்ம பாட்டனுக்கு. என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்ட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை. என்னத்தப்பா சொல்றது? ஷோயோ அம்மா பசி எடுக்குது, 2 தோசை மட்டும் ஊத்துதேன். மா 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 நானே பயந்துட்டேன்டா. வாலிப அதிகமா வச்சிருக்கேன் போல இருக்கேடி.
மதர் பவர் பையன் அதுதான் போல இருக்கு. கொய்யின்றுச்சுப்பா அப்பா. ஐயோ சவுண்டை கம்மியாக வைக்கணும்ப்பா. சரி திட்டுக்குன்னு சவுண்டு விட்டோம். திட்டுக்கும் தூக்கி போட்டுருச்சு. என்னடா சவுண்டு அப்படின்னு. நல்லா இருந்துச்சா? சூப்பர். என்ன நான் வண்டி ஓட்டுறேன்டா, வாடா. வண்டி ஓட்டுனா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ண மாட்டேன் நானு. மிஸ் மை பைக். என்னோட பைக்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஊரில் இருக்கும் போது வேறு லெவலில் இதே மாதிரி தான் நினச்ச நேரத்துக்கு போகிறது வர்றது. இப்போ பாரு, நான் இப்போ இங்கேருந்து வெளியே நடந்து போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிக்க போனதுனால திடீர்னு ஃபோன் வந்துடும். நான் அந்த வீடியோ பண்ணும்போது கூட ஃபோன் வந்துடுமோன்னு பயத்தோடையே பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோ பண்ணுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணலாம். உண்மையிலே எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாமல் அதெல்லாம் தலை வலிப்பா. ஐயோ அதெல்லாம் பெரிய இது. வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணைய கட்டம் கட்டி தண்ணியை திருப்புறோம் மேட்டூருக்கு. இங்க முல்லை பெரியாறு பாக்கணும். அதிலே டேய் எடிட்டர் யாரா அது? எடிட்டர் வேற லெவல்ரா. கோமாளி சிங்கி வா. கோமாளி சங்கியா? சாரி, கோமாளி சங்கி. சாபாஸ் சாபாஸ். தொடர்ந்து அந்த டெல்டா பகுதியில், தஞ்சை மாவட்டத்தினுடைய டெல்டா பகுதியில், நாகை மாவட்டம் திருக்குவளை தலைவர் பிறந்த திருக்குவளை பகுதியில் திருக்குவளை தொடர் மழையின் காரணமாக அவர் பிறந்த ஊரு அங்க வறட்சி ஏற்பட்டு. என்னப்பா அது சொந்த ஊரு மாத்தி சொல்றாரு? திருவாரூர் தானே அவர் பிறந்த ஊரு. திருக்குவளை அங்க அப்படி ஊரே கிடையாத. நானும் திருவாரூர் தான். ஏதோ சொல்றீங்க, எனக்கு தெரியாது போல இருக்கு. மறக்கவே முடியல. வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா அத நீ பெருமையா சொல்ற? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கியோ? வாராயிரு. ஏய் லவடு சொல்றா. லவடு அட இதோ போடுறா. வீட்டுல சுத்திட்டு இருக்க எலிய பிடிக்க வக்கீல்ல கிளிய அடிக்க வந்துட்டார். என்ன படைச்சு இல்ல? ஆமா, நான் சந்தோஷமா இருக்கணும்ல. ஆமா, அந்த அக்கறை உனக்கு இருக்கா இல்லையா? உன் தகுதிக்கு நீ எத்தனை வருஷம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற? 100 வருஷம். பாக்கெட்ல காக திருடி இப்ப வரைக்கும் உஃப்னு தம் அடிக்கிறியே, அத ஒரு 20 வருஷத்தை கழிச்சுக்கோ. மீதி 80 வருஷம் ஏதோ குடிக்கிறதுக்காகவே லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி 10-12 லவ் பண்ணி குடிச்சு அழிஞ்சி நாசமா போனியே, அது ஒரு 20 வருஷத்தை கழிச்சுக்கோ. மீதி 60 வருஷம் இருக்கு. இன்னும் 4 லோன் வாங்க சொன்ன மாதிரி கார் லோனு, ஹவுசிங் லோனு, பட்டையா பக்கம் வெக்கேஷன் லோன் வாங்கி பிபி ஆகி ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தியே, அது ஒரு 20 வருஷத்தை கழிச்சுக்கோ. இதெல்லாம் கழிச்சா 40 வருஷம் ஆகுது. நீ எவ்வளவு வருஷம் எதிர்பார்த்த? 100 வருஷம். உனக்கு வயசு 30. இன்னொரு 10 வருஷத்துல நீயே ஒரு கயிறு வாங்கி ஒரு பிளான்ல தூக்கு மாட்டி தொங்கிடு. எனக்கு ஒரு வேலை மிச்சம். ஓகே? வேற லெவல். ஏய் சூப்பராக பண்ணியிருக்கேனப்பா. இந்த வாய்ஸ் வேற லெவல். இது ஏன் வாய்ஸ் தான், ஆனால் பண்ண கிரியேட்டிவிட்டி வேற லெவல். ஒரு பூனைக்குட்டி வந்துட்டு வாய் திறந்து பேசி இருக்கிற ஒரு அதிசயமான வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த அழகான வீடியோவை நீங்களே பாருங்க. என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கா? ஏய் யாரா நீங்களா? எப்பா கடைசி வீடியோ உனக்காக மட்டும் பாயில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். புரோட்டீன் தானே, அதனால உப்பு போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? டேஸ்டா இருக்கா? எப்படி சிக்கன் சாப்பிட்றதுக்கே யோசிக்கும் போது ஒரு குழந்தைய கருவிலேயே வேக வச்சு அதை சாப்பிட்டு அதுல ருசி எப்படி வச்சேன்? நல்லா இருக்கா? இது சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி உடம்பு சிலுக்குதப்பா. அவங்க சாப்பிட்றதுக்கு வாந்தி எடுக்காம விட்டதே பெரிய விஷயம். பட் சூப்பர். ஓ இதான் லாஸ்ட் வீடியோ. சாரி, இன்னும் இருக்கு ஒரே வீடியோ. Third, fourth. This only has 5 gears. You got your clutch, brake, accelerator. Here's the key. You ready?
நானும் போடா ஏதோ புள்ளையோட ரியாக்ஷனை போறியா? ஐயோ, 4. This one only has ரியாக்ஷனை பத்தியா வேற லெவல் பா. எப்பா ரியாக்ஷன் எது அப்படிங்கிற மாதிரி பாக்குது பாருங்க. ஓகே, இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ வேணும்னா என்னென்ன வீடியோ வேணும், அதாவது இந்த யூடியூபர் வீடியோலாம் இருக்குல்ல, மோஸ்ட் வியூஸ் வீடியோ, அந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். ஓகே, இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். பாய் 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 பாய்.